பிரைஸ் லார்ட். சாரிபாத் விதவை மாதிரி உங்களுக்கும் ஒரு குறை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஓகேவா? சாரிபாத் விதவை பார்க்கலாமா? தேசத்துல மழை இல்ல, பஞ்சம். இப்ப கர்த்தர் எலியா கிட்ட சொல்றாங்க, நீ கேரி தாட்சங்களுக்கு இப்போ அங்க உனக்கு போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் கேரி தாட்சம் வரைக்கும் போனாரு. அங்க போஷிக்கிறதுக்கு காகங்களை கட்டளையிட்டாரு. காகங்கள் அவருக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. கேரி தாட்சங்கரையில உள்ள தண்ணீரை குடிச்சு அவருடைய வாழ்நாள், அதாவது ஒரு சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கேரி தாற்றங்கரையில தண்ணீர் வற்றி போச்சு. ஏன்னா மழை இல்லைல்ல, அதனால தண்ணீர் வற்றி போச்சு. இப்ப கர்த்தர் திரும்பவும் எலியாவுக்கு சொல்றாரு, நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துங்கிற ஊருக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு உனக்கு போஷிக்கிறதுக்கு கட்டளையிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப எலியாவும் எந்திரிச்சு சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் அந்த ஊருக்கு போறாங்க. இப்ப அந்த ஊருக்கு போகும்போது இப்பதான் எலியாவும் சாரிபாத் விதவையும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. இவங்களுக்கு இவங்களை பத்தி தெரியாது, இவங்களுக்கு இவங்களை பத்தி தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. இப்போ ஒளிமுக வாசல்ல சாரிபாத் விதவை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எலியா சாரிபாத் விதவைய நோக்கி சொல்றாங்க, எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி தம்மா அப்படின்னு. சாரிபாத் விதவை என்ன பண்றாங்க, வேகமா எந்திரிச்சு ஓடுறாங்க. அப்ப திரும்ப எலியா கேட்டு தண்ணி மட்டும் எனக்கு கொஞ்சோண்டு அப்பமும் கொண்டு வாமா அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் சாரிபாத் விதவை என்ன சொல்றாங்க, ஐயா எங்க வீட்லயே ஒரு பிடி மாவும் கலையத்துல கொஞ்சோண்டு எண்ணெயும் இருக்கு, அதை சுட்டு ஒரு அப்பமா சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என்னுடைய பையனும் செத்து போலான்னு இருக்கோம் ஐயா, அதனாலதான் நான் 2 விறகுக்கு பொறுக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாரிபாத் விதவை எலியா கிட்ட சொல்றாங்க. அப்ப எலியா என்ன தெரியுமா சொன்னாரு, அவர் வந்து ஐயோ கர்த்தரும் வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு அப்படிலாம் எதுவும் சொல்லாம அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆகிலும் அடைய எனக்கு சுட்டு கொண்டு வாமா. அப்ப கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், உன் வீட்டுல தேசத்துல மழை பெய்ய மாட்டேன், உன் வீட்டுல மாவுக்கும் எண்ணெய்க்கும் குறையே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. உடனே சாரிபாத் விதவை என்ன பண்றாங்க, அவருக்கு கீழ்ப்படி, நல்ல விஷயம் தானே, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு உடனே ஓடி போய் அப்பத்தை சுட்டு அந்த அடைய வந்து எலியாவுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. அப்ப அதுல ஒரு வசனம் இருக்கு, அவளும் இவனும் அவள் வீட்டாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் அப்படின்னு. அதாவது அதுக்கப்புறம் தேசத்துல மழை பெய்த வர அந்த பானையில அப்பமும் குறையில எண்ணெயும் குறையல அப்படிங்கிறது அந்த வசனத்துல இருக்கு. கரெக்டா? இப்படி ஒரு அந்த குறைவோடு இருந்த சாரிபாத் விதவை கிட்ட அந்த விதவையின் மகனுக்கு எலியா மூலமா கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாங்க. நினைச்சு பாருங்களேன், ஒரு விதவை கணவனார் இல்ல, இப்போ தன்னுடைய மகனையே கொள்ளுகிற அளவுக்கு அவங்க துணிஞ்சு, தானும் தன்னுடைய மகனும் அப்பத்தை தின்று அதற்கப்புறம் செத்து போகிற அளவுக்கு அவங்க துணிஞ்சு இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க. பஞ்சம், கஷ்டம், வேலை இருக்காது, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுருப்பாங்க. இப்ப இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா சுத்தி எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணிருப்பாங்க, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் அந்த அப்பத்தை சுட்டுட்டு நாங்க 2 பேரும் செத்து போறோங்கிற அளவுக்கு துணிஞ்சு அவங்க இறங்கிருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில எலியாவை சாரிபாத் விதவை வீட்டுக்கு அனுப்பி கர்த்தர் அவங்க வீட்டுல இருந்த குறைய என்ன பண்ணாரு, நிறைவாக்குனார். இப்ப நீங்க வரீங்க, ஆமா சிஸ்டர் எனக்கு எங்க வீட்லயும் குறை இருக்கு, எங்க வீட்லயும் குறை இருக்கு, கர்த்தர் நிறைவாக்கணும், எனக்கு தெரியும் சாரிபாத் விதவை வீட்டுல குறையை நிறைவாக்குனார் எனக்கு தெரியும் அப்படின்னு அதே மாதிரி கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையோட குறையை நிறைவாக்குவா அப்படிதானே சொல்ல வரீங்க. நான் சொல்ல வந்து இன்னொரு குறை இல்ல, சாரிபாத் விதவைக்குள்ள வேறு ஒரு குறை இருந்துச்சு, அதை பார்க்கலாமா? ஏன்னா இப்போ கர்த்தர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை சாரிபாத் விதவைக்கு செஞ்சிருக்காரு. நானும் அப்படிதான், நம்மள ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில கூட பல அற்புதங்களை, பல அதிசயங்களை இயலாமையே மாற்றிருப்பாரு. நம்மளும் ஒரு காலங்களில் பட்டினியை ஐயோ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்காக என்ன பண்ண போறோம், ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, பேசாம செத்து போயிடலாமா அப்படின்னு நினைச்ச சூழ்நிலைகள்ல கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து நம்மை காப்பாற்றி நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். கரெக்ட் தானே? இப்படி ஒரு அற்புதத்தை அனுபவித்த சாரிபாத் விதவை அடுத்து அவங்க வீட்டுல ஒரு ப்ராப்ளம் வரும்போது இப்போ அவங்களுடைய மகன் வந்து என்ன பண்றாங்க, வியாதிப்படுறாங்க. அவங்களுடைய வியாதி வந்து கொடிதா இருக்கிறது, மரணித்து போகிற அளவுக்கு வியாதி இருக்கு. இப்போ எந்த சாரிபாத் விதவை வீட்டுல அப்பமும் எண்ணெயும் செலவழிந்து போகலையோ அந்த சாரிபாத் விதவை எலியாவை பார்த்து கேட்கிறாங்க, நீர் வந்து என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் எங்களை சாகடிக்கவுமா வந்தீர் அப்படின்னு சொல்லி அந்த எலியாவை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப எலியா நினைச்சிருப்பாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ வரலன்னா அன்னைக்கே செத்து போயிருப்பியம்மா அப்படின்னு ஒருவேளை எலியா நினைச்சிருந்திருக்கலாம். எலியா சாரிபாத் விதவை கிட்ட கேட்டு இருந்திருக்கலாம்பா, நீ செத்து போனோம்னு நான் நினைப்பேனா,
அன்னைக்கே நினைச்சிருந்தேன்னா அன்னைக்கு எதுக்கு விறகு பிறக்கிட்டு இருந்த? செத்து போலாம் நினைச்சதுன்னு விறகு பிறக்கிட்டு இருந்த. ஒருவேளை நான் அன்னைக்கே வந்து அப்போ அப்படின்னு விட்டுட்டு போயிருந்தா நீ அன்னைக்கே செத்து போயிருப்பீங்க. நீயும் உன் மகனும் உன்னை காப்பாத்தி உன் வீட்டுல ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் இவ்வளவு தூரம் உன்னை கொண்டு வந்திருக்காரு. நீ கேக்குற என்னை சாகடிக்கவா இந்த வீட்டிற்கு நீர் வந்தீர் அப்படின்னு கேக்குற. அப்ப நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், ஒரு பெரிய அற்புதம். தேசத்துல மழை பெய்யற வரைக்கும் அந்த வீட்டுல என்ன பண்ணல, மாவு குறையவே இல்லை, எண்ணெய் குறையவே இல்லை. அவ்வளவு அவ மட்டும் இல்ல, அவ மகன் மட்டும் இல்ல, அவனும் எலியாவும் கூட, அவனும் இவனும் அவளை சார்ந்தவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிற அளவுக்கு அந்த வீட்டுல மாவும் எண்ணெயும் குறைஞ்சு போகவே இல்லை. ஆனா அவளுக்கு கர்த்தர் மேல இன்னும் நம்பிக்கை வரல. அவ கேக்குறா, எங்களை சாகடிக்கவா வந்தீர் அப்படின்னு. விட்டிருந்தா செத்து அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கும், புல்லு முளைச்சிருக்கும். அப்படித்தானே? நமக்குள்ளயும் சாரிபாத், இப்பதான் நான் சொல்ல வரேன், நீங்களும் நாமும் சில சமயங்களில் சாரிபாத் விதவையே. எவ்வளவோ அற்புதங்களை அனுபவிச்சாலும், எவ்வளவோ வல்லமையான வார்த்தைகளை நம்ம கேட்டாலும், எவ்வளவோ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்னாலும், எவ்வளவோ கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்டாலும், சில சமயம் நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? பா, எதுக்கு என்ன படைச்சீங்க? எதுக்கு நான் இதை அனுபவிக்கிறேன்? எதுக்கு எனக்கு இதை தந்தீங்க? எதுக்கு நான் என்ன இப்படி ஒரு வீட்டுல கொண்டு வச்சீங்க? எதுக்கு என்ன இந்த இப்படி ஒரு ஊர்ல கொண்டு வச்சீங்க? எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை ஸ்தலத்துல என்ன கொண்டு வந்து வச்சீங்க? அப்படின்னு தான் ஆண்டவரை திரும்ப 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 நம்ம கேள்வி கேட்டு ஆண்டவரை ஒரு விதத்துல துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஆண்டவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதே சாரிபாத் விதவை அந்த எலியாவை கேள்வி கேட்டப்போ கூட எலியா வந்து திரும்ப ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இல்ல நான் பண்ண மாட்டேன், நீ வந்து அப்படிலாம் அவர் எதுவுமே சொல்லல. அவரு கோவப்படல, எதுவுமே பண்ணல. திரும்பவும் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு மாடியில போய் அதை கட்டில கடத்தி அது மேல 3 முறை முகக்குப்புற விழுந்து, அப்ப அவர் கேட்கிறாரு, அந்த பிள்ளையோட ஆத்மாவை திரும்ப வர பண்ணிருங்க அப்படின்னு ஜெபம் பண்றாரு. அப்போ ஒரு வார்த்தை, கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆவி அவனுக்குள்ள திரும்ப வந்தது. இப்பதான் சாரிபாத் விதவை அதையும் எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ உண்மையிலேயே தேவனுடைய மனுஷன் என்றும் உடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் என்பதையும் இப்போ நான் நம்புறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாரிபாத் விதவை எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் சொல்றேன். நம்மளெல்லாம் ஒரு கேங் சொல்லும், நம்மெல்லாம் பிரெட்டுக்காக மனம் மாறின கூட்டம், சாப்பாடுக்காக மனம் மாறின கூட்டம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி தன்னுடைய மகனை உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி சாரிபாத் விதவை கூட பிரெட்டுக்காக மனம் மாறினவளாதான் இருந்திருக்கா. பிரெட்டுக்காக மாறின மாற்றம் தான். அதனாலதான் அவளால வந்து இன்னொரு கஷ்டம் வாழ்க்கையில வரும்போது நிலைச்சு நிக்க முடியல. அதை வந்து அந்த அந்த போராட்டத்தை, இந்த சோதனையை அவளால சகிச்சு கொள்ள முடியல. அதனாலதான் அவ டக்குன்னு மாறா. ஆனா 2வது பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள்ள திரும்ப வந்த போது அவ உண்மையா மாறினதுதான் உண்மையான மனமாற்றம். இப்ப சொல்றான், நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையை இப்ப நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்றேன். நம்மளும் பல காலங்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு 4 நேரமாவது, ஒரு 5 நேரமாவது, ஆண்டவரே ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இப்படி என்னை ஏன் கருப்பா பெற்றீங்க, என்னை ஏன் வெள்ளையா பெற்றீங்க, என்னை ஏன் அழகா பெற்றீங்க, என்னை ஏன் அங்க கொண்டு வச்சீங்க, நான் ஏன் இப்படி வாழணும், அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, இதுக்காக தான் நான் ரட்சிக்கப்பட்டேனா? சில பேர் ரொம்ப மீறி இங்க பாருங்க, ரட்சிக்கப்படாத அவங்க நல்லா இருக்காங்க, என்ன மட்டும் ஏன் ரட்சிப்புக்குள்ள அடைய வச்சு என்னையே இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? பேசாம இப்படித்தான் பாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நானும் ரட்சிக்கப்படாம அவங்க மாதிரி வாழ்ந்துட்டு போயிருவேனேங்கிற கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்மளும் என்ன பண்றோம்? அவ்வளவு குறைகள் என்ன இருக்கு நமக்குள்ள இருக்கு. சாரிபாத் விதவைக்குள்ள 2 குறை இருந்துச்சு. ஒண்ணு இல்லாமையால வந்த குறை, இன்னொன்னு கர்த்தரை நம்பாததுனால வந்த குறை. அப்ப நமக்கும் இல்லாமையால வந்த குறையை கர்த்தர் கண்டிப்பா மாற்றுவார். இல்லாமையால வந்த குறைய கர்த்தர் கண்டிப்பா மாற்றுவார். ஏன்னா நமக்கு தெரியும்ல, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன், இல்லாதது இருக்கிறவைகள் போல பெயரிட்டு அழைக்கிற தேவன், எல்லாமே தெரியும். அதனால என்னுடைய அந்த குறையை ஆண்டவர் சீக்கிரமா மாத்துவாரு. ஆனா 2வது ஒரு குறை இருக்கு பாத்தீங்களா? 2வது ஒரு குறை, அந்த குறைய ஆண்டவரோட கிருபையில நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும். உங்களுக்குள்ள ஒரு அந்த குறை இருக்குல்ல, ஆமாப்பா, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா, நான் எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரை எதிர்த்து ஆண்டவரை வந்து ஏன் 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 அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அத கர்த்தரால இல்ல, நம்ம தான் மாத்தணும். அன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சார்ல, இன்னைக்கும் செய்வார். அன்னைக்கு என்ன காப்பாத்தினார்ல, இன்னைக்கும் காப்பாத்துவார். அன்னைக்கு என்ன விடுவிச்சார்ல, இன்னைக்கும் என்ன விடுவிப்பார்.
செங்கடலை பிளந்தாரு, தானியல குகையில இருந்து காப்பாத்தினாரு, எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சாரு தானே. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை உங்களுக்கும் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு செஞ்சாரு தானே. அதை நினைச்சு பார்த்து அன்னைக்கு செஞ்சாருல்ல, இன்னைக்கு கண்டிப்பா செய்வார். அன்னைக்கு காப்பாத்தினார்ல, இன்னைக்கும் கண்டிப்பா காப்பாத்துவார். அன்னைக்கு மாற்றினார்ல, இன்னைக்கும் மாற்றுவார்ங்கிற ஒரு விசுவாசம் உங்க இருதயத்துக்குள்ள வரும்போது உங்களுடைய 2வது குறை என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஓகேவா. ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி கஷ்டத்துல இல்ல விசுவாச வாழ்க்கையில பின்தங்கி யாராவது இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலை, எதுக்கு சர்ச்சுக்கு வந்துகிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி யாராவது இருப்பாங்களே, ஆனால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதை பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி இந்த வார்த்தைகளை மனதுல வச்சு நீங்க கொஞ்சம் அப்படியே உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களுடைய நிலைமைகளை அப்படி கொஞ்சம் அப்படி நிதானிச்சு பாருங்க. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார்.